குடிக்காதன்னு சொன்னா டெய்லி குடிச்சிட்டு தான் வர என்ன? சோற மட்டும் ஊட்டுற வேலையை பேரு. அப்ப நீ திருந்த மாட்ட. நான் திருந்தி என்ன வர போறேன்? நான் திருந்துவேன். புள்ள பிறந்தா திருந்துருவேன், புள்ள பிறந்தா திருந்துருவேன்னு. புள்ள பிறந்தா திருந்துவேன் செய்வாவே, குடிக்கிறது திருந்துவேன் அப்படியே. சரி குடு, நான் குடிக்க மாட்டேன். நீ நாலுல இருந்து குடிக்க மாட்டேன்னு எனக்கே தெரியுமே. தெரியுமே அப்படி எப்படி சொல்ற? நான் கலந்த விஷம் அப்படி. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே, மொத்த உலகமுமே அடடா சுத்த மறந்துருச்சே. என் குடும்பத்தை பிரிக்க பார்த்துட்டாளுவாப்பா உண்மையிலே. இது 2 பேருக்கு சண்டையில் தூடுறாள் எவனும் தெரில. செவனேன்னு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் முன்னக்கிட்டி திடீர்னு ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வருது. சரின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு இருந்தாலும் அட்டன் பண்ணி கேட்குதா, ஒரு 2 நிமிஷம் குரல். அதுக்கப்புறம் ஹலோ ஹலோ அப்படின்னு வந்துச்சு. இவன் ஹலோன்னு சொல்லிங்க மூச்சு போய் கேட்கணும். தினேஷ் சார் இருக்காங்களா? எந்த தினேஷ் சார் இங்கே இருக்காவ? இந்த பிளேட்டை மாற்றி போடுறா தினேஷ் சாருன்னு. இவன் உடனே போட்டு வாங்குறதுக்கு தினேஷ் சார் இருக்காவ என்ன அப்படின்னு கேட்கா. உடனே இல்லை லோன் எடுத்தாங்க, தினேஷ் சார் எந்த லோன் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கா. இருங்க நாங்கள் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பேரை சொன்னாங்க. அதுல இருந்து சரி ரைட்டு லோன் எடுத்தான்னு சொல்லுதால, லோன் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி இவ கேட்டிருந்தா. இருங்க மேடம் நாங்கள் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்கிறோன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் 11,860 ரூபா அப்படின்னு சொல்கிறா. வச்சா பாரு ஆப்பு எனக்கு. இப்போ பேசுகிறவங்க அப்போ ஹலோ சார் நாங்கள் இதில் இருந்தோம்னா ஃபஸ்ட்டே இது இருக்கணும். கொஞ்ச நேரம் குரலை கேட்டோன்னா அப்படியே மாத்திரா. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எந்த தப்புமே பண்ணலை. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு எக்ஸ்லவராக இருக்கட்டும், ஒரு என்னோட க்ரஷ்ஷாக இருக்கட்டும், மற்றும் பழையா இருக்கட்டும், அவங்கள யாராட்டி இதுன்னா எடுத்துனா டேரெக்டாக பேச வேண்டியதானே. எப்படி இருந்தீங்க, என்ன நல்லா இருக்கீங்களா, குழந்தை எப்படி இருந்தால் பிறந்தனா ஒன்றும் தெரியாது, ஒரு டவுட்டு கிட்டும். இப்போ நான் பேசவும் இல்லை. இப்போ எனக்கு என்ன பண்ணேன், ஆப்ரேஷன் பண்ணிருக்கலாம் அடித்து மலர்த்திடுவானுங்கா. என்ன பண்ண சொல்லுது? என்ன நல்லவனாக இருந்தாலும் இருக்க மாட்டேங்கிய, நடிக்காத இவ. சரிங்க, அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ஆப்ரேஷன் ஆறட்டும், ரெஸ்லிங் போயிட்டு போட்டுற வேண்டிதான், பார்த்துரும். யாரு தெரியல, புது நம்பரா இருக்கு பாரு. ஹலோ 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 யாரு? அவங்க இல்லையா? அவங்கன்னா யாரு? முத்துராஜ் இருக்காங்க. நீங்க? நான் அவங்க எக்ஸ் தான் பேசுறேன். எக்ஸா? சொல்லுங்க என்ன வேணும்? நீங்க யாரு? அவங்க ஒய்ஃபா? ஆமா. உங்களை தான் சொல்லிருக்காரு நிறைய வாட்டி. அவரு என்ன சொல்லிருக்காங்க? பாப்பா எப்படி இருக்கு, குழந்தை பார்த்து சொன்னாங்க. நல்லா தான் இருக்கு. சொல்லுங்க என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க? நீங்க தான் கொடுமை பத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுமை பத்துறேன்னா நல்லா ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ, பருத்தி வச்சு விட்டீங்க நமக்கு. அட நான் என்ன பேரளவு நமக்கு எல்லாம் பாவம் பண்ண, நாளையே நான் முடிஞ்சு போயிருவேன். பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம நிறைய பேர் இருப்பீங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ என் பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கா. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ட்ரிக்ஸ் நான் சொல்றேன். பக்கத்துல இருக்கிற தலைவாணி இருக்குல்ல, அதை எடுத்து அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப் முழுதும் நம்ம நிரந்தரமாவே खत्म. बाय बाय, टाटा, गुड बाय.